லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஐ ஹோப் நம்ம பண்ணினது வந்து ஆஹ், துவா துமுன் லெப்பு அதை முடிச்சிட்டு அந்த இன்னொரு இதுக்கு போனோம். அந்த லெசன்ல பர்டிகுலர் லெசன்ல வி வெண்ட் ஃபார் த லெசன். வி ஃபினிஷ்ட் ஐ திங்க் த லெசன் முடிச்சிட்டோம் இல்லையம்மா அந்த லெசன் நம்ம. எஸ் மாதா. முடிச்சிட்டோம். சப்ஜெக்ட் திருப்பி எடுக்கிறேன் சொன்ன இன்னைக்கு. எஸ் மாதா. முடிச்சிட்டோம். பட் சில கிராமட்டிக்கல் திங்ஸ் மட்டும் நான் சொல்றேன்னு சொல்லுவேன். ஆமா கரெக்டா? சொல்றேன்னு சொல்லிடுது. ஓகே, இப்போ இந்த லெசன்ல வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. ரெண்டு ரெண்டு லைன் ஒவ்வொருத்தரும். நான் படிக்கிறேன் மேடம். வித்யாலயः படிங்கம்மா. வித்யாலயः आहत्य कवि கதி प्रसन्नः கதி कवि பிரஷ்னः कवि अच्छा बुक् ओके कति प्रश्नः कक्ष्या கக்ஷ்யா ககார ஷகார சேர்ந்து அது சம்யுக்த அக்ஷரம், அதனால கக்ஷ்யா. ஓகே, इक्ष्या इक्ष्या ओके கக்ஷ்யா कक्ष्या कक्ष्या अस्मिन् विद्यालये छात्राः இல்ல இல்ல எப்படி வருது? ச த சாவோட ரேஃபா வருது. சத்தஸ்ரஹ. अच्छा सदस्रः அது இஸ் இல்லையா மேடம்? ஆமா, ச த சாக்கு கீழே ஒரு கோடு வருது பாருங்க, அது ஸ்ர. अच्छा अच्छा சரியா புரியல. ஓகே ஓகே சரிம்மா. सदस्रः कक्ष्याः सन्ति ஏவே. நல்ல நல்ல பாருங்கம்மா நீங்க. ஏதே சரி சரி ஏதே சப்த छात्राः चतुर्थकक्ष्यायां पठन्ति चित्रं पश्य. ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. திரு ரேவதி மேம் படிங்கோ. எஸ் மேம். ஏகோ பாலகः திஷ்டதி. ஏகோ பாலகः திஷ்டதி. அன்யே உபவிஷ்டாः. அவ்வளவுதான். உபவிஷ்டாः திஷ்டன் பாலகः உபாத்யாயஸ்ய பிரஷ்னானாம் உத்தராணி கதயதி. त्वं कस्यां कक्ष्यायां पठसि. अहं पठसि. Okay, you can mute yourself. Next, who is that? நான் படிக்கிறேன். அஹம் तृतीय कक्ष्यायां पठामि. कति छात्राः त्वया सह पठन्ति? मया सह चत्वारो बालकाः तिस्रो बालिकाश्च पठन्ति. आहत्य वयम् अष्टौ सहपाठिनः स्मः. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் திரிபுர சுந்தரி மேடம் படிங்க. द्वितीय कक्षायां द्वे बालिके त्रयो बालकाश्च पठन्ति.
प्रथमकक्षायां கக்ஷ்யாயாம் प्रथमकक्षायां प्रथमकक्षायां पञ्चबालिकाश्व सन्ति பாலிகாஷ்ச बालिकाश्व सन्ति ஸ்வ இல்லம்மா அந்த சக்காரா சங்களா மத்த and ஓகே மத்த அது இஷ்யுவா அப்படி சேர்த்து இந்த இஷ்யும் சாவும் சேர்ந்து சேர்ந்து ஓகே மத்த பாலிகாஷ சந்தி ஓகே ஸோ அதுதான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன் எப்படி உங்களால படிக்க முடியறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல வந்து நம்ம பார்த்தோம் 2-3 திங்ஸ் பார்த்தோம் அதுல வாட் ஆர் த கிரியா பதம்ஸ் இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்கோ ஃபர்ஸ்ட் லைன்ல ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு நேத்தி பண்ணினோம்ல ஒரு கர்த்திரு பதம் ஒரு கர்ம பதம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு கர்த்திரு பதம் ஒன் கிரியா பதம் will be there. So first line, what is the kartru padam, what is the kriya padam? கண்டுபிடிங்க. kriya padam santi, yes. கக்ஷ்யாஹா கர்த்ருபதம். கக்ஷ்யாஹா கர்த்ருபதம். And this kartrupadam has also a visheshana, right? Chatrasya. Chatasraha. Okay. Chatasraha. Next, somebody else. Next line, what is that? Patanti kriyapadam. Pashya kriyapadam அத சாத்ராங் அப்புறம் இது வந்து கர்த்திருபதம் ஒரு நிமிஷம். ஓகே, பட்டந்தி கிரியா பதம் செகண்ட் சென்டென்ஸ்ல. அப்ப எது அங்க கர்த்திருபதம் என்னது? சதுர்த்த கக்ஷாயம் இல்ல கக்ஷாயாம் வருமா? இல்ல மத்த சாத்ராங் தானே கர்த்திருபதம். சாத்ராக கர்த்திருபதம். இப்ப இங்க வந்து பஷ்ய வந்து கிரியாபதம். அடுத்த இதுல கிரியாபதம் பஷ்ய. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? சித்திரம். சித்திரம் வந்து சித்திரம் வந்து என்னது? கர்த்திருபதமா? இல்ல மாதா, விசேஷணமா கொடுத்து இல்ல. சித்திரம் பஷ்ய, சித்திரம் விசேஷணம். சித்திரம் பஷ்யனா என்ன மீனிங்? சித்திரத்தை பாரு, see the picture. சித்திரத்தை பாரு. சித்திரத்தை என்ன விபக்தி? சித்திரம் ராமம் ராமேனா திருத்தியா ராமம் த்விதியா விபக்தி மாதா. த்விதியா விபக்தினா அது என்ன பதமா இருக்கும்? சப்ஜெக்டோட ரிலேட் பண்ணி சப்ஜெக்ட். அது த்விதியா விபக்தி நேத்திக்கு சொன்னேனே, என்ன பதமா இருக்கும் அது? கர்த்திரு பதமா கர்ம பதமா? கர்த்திரு பதம்னா சப்ஜெக்ட், கர்ம பதம்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட ரிலேட் பண்ணி வருதுன்னு சொன்னா கர்ம. அப்ப கர்த்திரு பதம் என்னவா இருக்க முடியும் அங்க? வாட் கேன் பி த கர்த்திரு பதம்? இப்ப கர்த்திரு பதம் இங்க கொடுக்கவே இல்லை. there is no கர்த்திரு பதம் in this sentence. It is not given. see the picture சொல்றாங்க அவங்க வந்து சாத்ரா ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் see the picture. சாத்ராஹா. நோ சாத்ராஹான்னு கொடுத்திருந்தானா அங்க வந்து இது வந்திருக்கணுமே, பகுவச்சனம் தான் வந்திருக்கணும். பஷ்யங்கிறது என்ன புருஷ? அது லோட்லகார மத்தியம புருஷ ஏகவச்சனம். ஓகே, verb பார்க்கணும். The subject is not given. This is an idea to get the subject. Subject இங்க கொடுக்கல, வெறும் verb மட்டும் கொடுத்திருக்கா. உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த காரியத்தை செய் அப்படின்னா என்ன சொல்றது? நீ இந்த காரியத்தை செய். You do this work. Okay, அப்ப என்ன வரும்? துவம். எப்பொழுதுமே மத்தியம புருஷ வந்துடுத்துனா கண்ணை மூடிட்டு துவம் போட்டுருங்க. ஓகே, அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கர்த்திரு பதம் கொடுக்கலைன்னா கிரியா பதத்தை வச்சு கர்த்திரு பதத்தை கண்டுபிடிச்சிடணும். அதே மாதிரி கிரியா பதம் கொடுக்கல,
அப்படின்னு சொன்னான்னா கர்த்திருப்பதத்தை என்ன இதுல இருக்கு, ஏகவச்சனமா த்விவச்சனமா பகுவச்சனமான்னு பார்த்து அதுக்கு தக்கன கிரியாபதத்தை எழுதணும். ஓகே, next sentence, what is the kartrupadam, kartrupadam and kriyapadam? யார் அடுத்தது, யாரா சொல்லுங்கம்மா. பாலகः திஷ்டதி. திஷ்டதி. அப்ப எது கர்த்திருப்பதம், எது கிரியாபதம்? பாலகः. One of you, one by one, one of you say. சொல்லுங்கம்மா. பாலகः கர்த்திருப்பதம், திஷ்டதி கிரியாபதம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ அடுத்தது இந்த சென்டென்ஸ்க்கு போங்க. மேடம், இந்த அந்நியே என்ன விபக்தி அன்னைக்கு சொன்னேன், எனக்கு ஞாபகம் வரல இப்போ. எதுமா? அந்நியே. அந்நியே. அந்நியே வந்து இஸ் பகுவச்சனமா. अच्छा. प्रथमा विभक्ति बहुवचनम, अन्य शब्दम. ओके, சரி. இப்போ நான் உபவிஷ்டாக அப்படின்னு சொன்னேன். உபவிஷ்டாகங்கிறதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். இப்ப இப்ப வந்து இப்ப அடுத்த சென்டென்ஸ் வாங்கும். திஷ்டன் பாலகः உபாத்தியாயஸ்ய பிரஷ்னானாம் உத்தராணி கதயதி. இப்ப இதுல வந்து எது கர்த்திருப்பதம், எது கிரியாபதம்? நெக்ஸ்ட், come on, somebody answer. Am I audible? Yes, Mata. வந்து கர்த்திருப்பதம் பாலகः. கிரியாபதம் கதயதி. கர்மபதம் இருக்கா இதுல? இருக்கு. உபாத்தியாயஸ்ய பிரஷ்னானாம் இல்லையா? அப்ப உபாத்தியாய அது வந்து துத்தியா விபக்தியில இருக்காமா? உபாத்தியாயஸ்ய பிரஷ்னானாம். உபாத்தியாயஸ்யனாலே ஷஷ்டியில போயிருமே. ஆமா. பிரஷ்னானாம் ஆல்சோ ஷஷ்டி பகுவச்சனம். உத்தராணியா? உத்தராணி, உத்தரம், உத்தரே, உத்தராணி, நபும்சகலிங்கம். The answers, the students say the answers. Okay, the student says the answers. Katayati, it is ekavachanam. Okay. மாதா, அப்போ இது என்ன சொன்னீங்க மாதா? கர்ம இருக்கு, கிரியாபதம் இருக்கு, இதுக்கு என்ன சொன்னீங்க மாதா? உத்தராணி. அது வந்து என்ன? இன்னொரு வேர்டு சொன்னீங்க மாதா? இப்போ கர்மபதம்மா இல்ல மாதா, கதயதி கர்ம கிரியாபதம். ஓகே, இது வந்து ஓகே மாதா, சரிங்க மாதா, புரிஞ்சது. இப்ப நீங்க இந்த உபாத்தியாயஸ்ய பிரஷ்னானாம் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அடிஷன் தான். திஷ்டனையும் விட்டுருங்க. மெயின் சென்டென்ஸ் என்னது? ஒரு கர்த்திருப்பதம், ஒரு கர்மபதம், ஒரு கிரியாபதம் இருக்கணும். சோ பாலகः உத்தராணி கதயதி, அவ்வளவுதான். புரிஞ்சது மாதா. புரியுறதா? பாலகः சிறுவன் விடைகளை கூறுகிறான். The boy says the answers. Okay. அப்போ the answers of what? Of the teacher's questions. உபாத்தியாயஸ்ய பிரஷ்னானாம். இப்ப அந்த பாலகः பத்தி கூட கொஞ்சம் சொல்லறது. திஷ்டன் பாலகः. திஷ்டன், standing boy. The boy who is standing. So Tishtan becomes an adjective to பாலகः. அது எப்படி அட்ஜெக்டிவ் ஆறுதுங்கிறத தான் நம்ம இப்போ பிரத்யேகாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, we will finish this and then I'll come to that. அடுத்தது சென்டென்ஸ். துவம் கஸ்யாம் கக்ஷ்யாயாம் பட்டசி. இதுல கர்த்திருப்பதம், கிரியாபதம், கர்மபதம் எல்லாம் சொல்லுங்க. துவம் வந்து இதே மாதிரிதான் மாதா. இப்போ அத வந்து நீங்க கர்த்திருப்பதத்துக்கு கிரியாபதத்தை வச்சு நம்ம கர்த்திருப்பதம் சொல்லலாம்னு சொன்னீங்க. பட்டசி இருக்குது, இங்க துவம் இருக்கு. பட்டசி கிரியாபதமா சொல்றோம்,
துவம் வந்து கத்ரு பதம் ஆயிடுறது மாதா. இந்த இடத்துல Okay. துவம் கஸ்யா கக்ஷாயா பட்டசி. ம் இங்க துவம் வந்து கத்ரு பதம், பட்டசி கிரியா பதம் ஆகுது மாதா. கர்மபதம் ஏதாவது இருக்கா? கர்ம பதம் கஸ்யாங். அப்படியா? கஸ்யாங் மீனிங் கஸ்யாங் கிளாஸஸ் இல்ல, வந்து வர என்னது? கிளாஸஸ் தான் வருது. அது வந்து ஸ்திரீலிங்கம். கஸ்யா கஸ்யாம் ஸ்திரீலிங் கக்ஷ்யாயாம். இன் ஹூஸ் கிளாஸ்? சப்தமி. எஸ் மாதா. அப்ப சப்தமி எல்லாம் கர்ம பதத்துல வராது இல்லையா? எஸ் மாதா. So there is no நோ karma padam here. கர்ம பதம் இல்ல மாதா. Correct? எஸ் மாதா. The next one. வேற யாராவது பண்ணுங்க. நான் சொல்றேன். அகம் திருத்தீய கக்ஷ்யாயாம் பட்டாமி. அகம் வந்து கர்த்திருபதம், பட்டாமி கிரியாபதம். இது திருத்தீய கக்ஷ்யாயாம் கர்மபதம். ஏன்? செகண்ட் விபக்தியில இருக்கு. எது செகண்ட் விபக்தியில இருக்கு? திருத்தீய கக்ஷ்யாயாம். Okay, kakshya is the word. Okay, akaranta strilinga kakshya shabdam. What is the dvitiya vibhakti ekavachanam for that? kakshya என்னது dvitiya ekavachanam? kakshya-ma இல்ல kakshya-ya-ma? கக்ஷ்யாயாம். அது வந்து அப்ப செகண்ட் இதுல இது கேக்குறீங்க, சிங்குலர் கேக்குறீங்க, ஏகவச்சனம் கேக்குறீங்க. இல்லம்மா, நீங்க கக்ஷ்யாயாம கர்ம பதம்ங்கிறீங்களே, அப்ப அது த்வித்தியா விபக்தியில இருக்கான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, ஏன்னா கக்ஷ்யாம்ங்கிறது தான் த்வித்தியா விபக்தியில வரும். சீதா சீதாம், சீதாயாம் will be சப்தமி. செவன்த். ஓகே, செவன்த். So there is no karma padam here. Okay. Okay. There is only a locative case. சப்தமி நான் is யாம்னு locative. வந்த உடனே த்வித்தியா முடிவு பண்ணிட்டேன். அததான் பார்க்கணும் கொஞ்சம், நம்ம எதுல பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஏன்னா ஆம் வந்த உடனே த்வித்தியா வந்துடாது. ஏன்னா கக்ஷியா அந்த ஆகாராந்த ஸ்திரீலிங்ல we have to be very very careful. ஏன்னா அந்த ஒரு யாம் வந்துரும், இன்னொரு யாம் வரும். We will be thinking it is the த்வித்தியா, but it will be saptami. And here it the second one there is no karma padam. Kakshayam போது it is locative. I am studying in third standard. Okay. In மாதா திருத்திய அப்படிங்கறது அங்க விசேஷணம் வரதுக்கு இல்ல இல்ல திருத்திய மாதா. கக்ஷ்யாயாம். Take it as one word. Take it as one word. Okay ma. Chaturtha kakshya, tritiya kakshya, because we have not learned samasas. Okay, they are all connecting words. Okay Two words ஆனா are connected together. ஆனா விசேஷணமா நினைக்க கூடாது, இங்க அப்படி எடுக்க கூடாது. இங்க ஒரே வேர்டா இருக்கு இல்லையாமா? ஓகே மாதா. இப்ப நம்ம வந்து இப்ப சத்தஸ்ரஹ கக்ஷ்யாஹான்னு எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் லைன்ல. எஸ் மாதா. அப்ப சத்தஸ்ரஹ இஸ் செப்பரேட், கக்ஷ்யாஹா இஸ் செப்பரேட். கரெக்ட்? ஓகே ஓகே மாதா. அப்ப அது விசேஷணம் விசேஷமா எடுத்துக்கிறோம். ஆனா இங்க வந்து செப்பரேட்டா இருக்கா? இல்ல மாதா. அதாவது திருத்திய கக்ஷயாயாங் அப்படிதான் வந்திருக்கு. ஓகே, அப்ப ஒரே வேர்டா எடுத்துக்கிறோம். புரியுதா? ஓகே மாதா. புரியுதுங்க மாதா. அடுத்தது நான் படிச்சிடுறேன். கதி சாத்ராஹா த்வயா சஹ பட்டந்தி. ஹவு மெனி சாத்ராஹா தான் இது கர்த்ருபதம், பட்டந்தி இது கிரியாபதம். Okay, there is no karma padam here. Okay. இன்னொரு டவுட். அன்யே வந்து நீங்க பகுவச்சனம் பிரதமா விபக்தி சொன்னீங்க, அது அந்யஹ சப்தம் தானே? அப்ப ராமஹ சப்தம் மாதிரி இல்லையா, அல்லது ஸ்பெஷல்? அது கிடையாது, அது வந்து சர்வநாம சப்தம். சஹ தௌத்தே மாதிரி. புரியுதா? ஓகே. That is a sarvanama. Sarvanamam pullinga will take a at the end. Saha taute. Sarvanamana pronoun. Okay. Okay. So they have a different form. Sarva is a sarva shabdam. All. That is also a sarvanama shabdam. Sarvaha sarvo sarve. It will not take sarvaha. It will not take. In the pullinga it will be sarve only.
மத்த எல்லா விபக்தியும் அதே மாதிரி இது புல்லிங்க மாதிரி வருமா இல்ல வேற it will வேற differ? மாதிரி தான் வரும், வேற மாதிரி தான் வரும். சர்வநாம சப்தம் will take a different ending. ஓகே. இப்ப சஹ தௌ தே தம் தே தான் தேன தாபியாம் தைஹி. ஓகே, லைக் தட் யூ ஹேவ் டு. அப்புறம் ஃபோர்த் விபக்தி வந்து இப்ப நம்ம ராமாயன்னு சொல்றோம், இங்க வந்து தஸ்மை வருது. தஸ்மை. ஓகே. தஸ்மை தாபியாம் தேபியஹ. ஃபிஃப்த் வில் பி லைக் தட் தஸ்மாத் தே என்ன வரும், தாபியாம் தேபியஹ தஸ்ய தயோஹோ தே தேஷாம். ஓகே. தஸ்மின் தயோஹோ தேஷு. தேஷு. எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். So சர்வநாம சப்தா the ending will be different. ஓகே 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 மேம், thank you. Yeah, next I want somebody else to see because I want to see எவ்வளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு கர்த்திருபதம் கர்மபதம் கிரியா பதம் புரிஞ்சிருந்தாதான் நம்ம சென்டென்ஸ் பண்ண முடியும். யா, அடுத்த சென்டென்ஸ் யாராவது பண்ணுங்கம்மா. பாலகாக பாலிகா ரெண்டும் கத்ருபதம், கிரியாபதம் வந்து படந்தி. யா, இப்ப சத்வாரக திஸ்ரக ரெண்டுமே விசேஷணமா வருது. கரெக்டா? அடுத்ததும் பண்ணுங்க. பயம் பயம் வந்து கத்ருபதம். சகபாடினக சமக ஸ்மக. அப்ப ஸ்மக என்னது? இருந்தார்கள் இந்த மாதிரி. இப்ப ஸ்மக இஸ் த கிரியாபதம், உத்தம புருஷ பகுவச்சனம். கரெக்டா? எஸ். சந்தி ஸ்வஹ ஸ்மஹ பகுவச்சனத்துல எப்படி வரும் அது? அஸ்ஸு அஸ்தி ஸ்தஹ சந்தி. அஸ்தி அசி ஸ்தஹ ஸ்த அஸ்மி அகம் அஸ்மி நான் இருக்கிறேன். அஸ்மி ஸ்வஹ ஸ்மஹ. ஓகே ஓகே மேம். சோ இங்க கர்மபதம் இருக்கா இல்லையா? சகபாடினக இல்ல இல்ல மாதா. இல்லமா, சகபாட்டினாக கர்மபதம்மா. ஓகே, நாங்கள் இருக்கிறோம். ஓ இல்ல அவங்க action will not fall. அதுதான் வரேன் இப்போ. There is no action. Action will not fall. This is a bhave prayoga. Okay, but there is a karma padam here. The action will not fall. This is an intransitive verb. It's an akarmaka dhatu. நேத்தி நம்ம படிச்சோம் இல்லையா, சக்கர்மக்கா அக்கர்மக்கான்னுட்டு. அக்கா இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு எதுவும் அது மேல வராது. ஆனால் நம்ம அதை சொல்லும் பொழுது அவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டௌ சக பாட்டினக. அப்ப பாட்டினக இஸ் த்விதியா பகுவச்சனம். போன கிளாஸ்ல நம்ம பண்ணிருக்கோம் இது. ஆமா 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 சொன்னோம் மாதா. அது பாவே, அது வேர்ட் என்ன சொன்னீங்க மாதா? அது வேண்டாம், அது பாவே. I don't want to come to that. Okay, just keep it. We don't have, we'll have it as it is an akarmaka dhatu. Okay, as dhatu is an akarmaka dhatu. We will not come to the prayoga here. Okay, ஏன் நான் வந்து பாவேன்னு சொன்னேன்னா, because you cannot change it into karmani, you cannot change it into passive. பாவே எப்ப வரும்னா, when a sentence cannot be changed into passive voice. நேத்திக்கு நம்ம பண்ணினோம்ல கர்த்தரி கர்மணி பிரயோகா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம பிரவேசம் படிக்கப்பட்டது. ஓகே, நாங்கள் 8 மாணவர்கள் மாணவர்கள், அதாவது என்ன சொல்றது, கிளாஸ்மேட்ஸ். இப்படி மாணவர்கள் சொல்லக்கூடாது, கிளாஸ்மேட்ஸ் இருக்கிறோம். இப்ப இத வந்து நம்ம கர்மணி பண்ண முடியாதுல்ல. கரெக்டா? ஓகேவா? ஓகே மேம். நெக்ஸ்ட்லயும் பாலிகே பாலகா.
பாலிக்கே வந்து என்ன வச்சனம்? பாலிக்கே என்ன விபக்தி, என்ன வச்சனம்? பாலிக்கே வந்து நீங்க கர்த்திருப்பதம் சொன்னேன்மா, பட் என்ன வச்சனம்? த்விவச்சனம். கர்த்திருப்பதம் வந்து எந்த வச்சனத்துல வேணா இருக்கலாம். ஏக வச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம், மூணுலயும் இருக்கலாம். ஓகே, it should be in the pratama vibhakti I told, but it can be in any vachanam. சாத்ராஹா சொல்றோம் இல்லையா, சாத்ராஹா பட்டந்தி, அந்த மாதிரி பாலிகே பாலகாஹா ச பட்டந்தி. புரியுதாமா? லாஸ்ட் ஒன் யாராவது பண்ணுங்க. Then I want to teach you a new thing. Yeah. Who's going to do the last line? கர்த்திருப்பதம் கர்ம பதம் பண்ணுங்க. தனலட்சுமி மேடம் பண்ணுங்க, நீங்க தான் பண்ணல. பிரதம கஷ்யாயாம் பஞ்ச பாலகாக பாலகாக பஞ்ச பாலிகாக ச சந்தி. இந்த கிரியாபதம் எது? சந்தி. சந்தி. கர்த்திருப்பதம் இருக்கா அதுல? கர்மபதம் இருக்கா, கர்த்திருப்பதம் இருக்கா பார்க்கணும். சந்தினா என்ன அர்த்தம்? இருக்கிறார்கள். ஆமா. யார் இருக்கிறார்கள்? பாலகாக பாலிகஸ்ய பாலிகாக பாலிகாக ச பாலிகாக ச அப்படிங்கிறதுதான் பாலிகா அப்படின்னு ஆறுது. புரியுறதா? ரெண்டுமே கர்த்திருப்பதம். There is no karma padam here. It is santi. Okay. Tripura Sundari madam, did you understand this sentence? மேம் எனக்கு இப்ப சந்தி கர்ம பதமா எடுக்க மாட்டாங்க மேம். சந்தி கிரியா பதம்மா. புரியுது மேம். ரெண்டுமே புரிஞ்சிச்சு மேம். It is, there is no karma padam. Santi is asdhatu. எப்படி நம்ம அஸ்தி ஸ்தஹ சந்தி. ஓகே. ஓகே. அதாவதுமா the verb வந்து இப்ப நீங்க இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றேன்னா இருக்கா, அவ்வளவுதான். படிக்கிறார்கள் அப்படின்னா படிக்கிறார், அது ஒரு ஆக்ஷன். பட் இருக்கிறார்கள் இட்ஸ் டு சே சம்திங், டு ஸ்டேட் சம்திங், சொல்லறதுக்கு. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 5 பெண்களும் 5 பையன்களும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம விட முடியாது இல்லையா? இதை எண்ட் பண்ணணும்ல, இருக்கிறார்கள். அப்போ அந்த சந்தி வந்து இஸ் கிரியாபதம். பட் இட் இஸ் நாட், இட் இஸ் an அகர்மக தாத்து. நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, சகர்மக தாத்து இஸ் தட் which takes an object. அகர்மக தாத்து is that which does not take an object. பாஸ் தாத்து இஸ் அகர்மக தாத்து. அதனாலதான் அஸ்தி ஸ்தஹ சந்தி அது. ஓகே, புரிஞ்சுதுமா. Now we will go to the lesson வந்து. Now I told you that I want to teach you one thing. Yesterday we saw lang lakar பார்த்தோம்லமா நேத்து. Yes mata. You all of you remember we saw lang lakar. Fourth lesson yesterday. இப்போ லங் லக்கார நம்ம பார்த்தோம். இப்போ லங் லக்கார்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? Show. Board. Can you see the board? Board தெரியுதாமா? Yes mata, தெரியுது mata. Visible. Okay. Yes mata. Okay. अपठत लंग लकार प्रथम पुरुष ஏகவச்சனம். ஓகேவா? இப்போ அப்பட்டத் இஸ் லங் லகார். இப்போ இதையே this in Sanskritam we can say it in another way. இன்னொரு விதமா சொல்லலாம்.
இப்போ லங்லகாரம் நம்ம வந்து எழுதும் பொழுது ஆவை முன்னாடி போடுறோம். அந்த தாத்துக்கு பின்னாடி இத்தாமன் இஸ்தம்த ஆவா ஆமா போட்டோம். இப்போ அப்பட்டத் அப்பட்டத். இப்போ இதையே நம்ம வேற விதமா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, நல்லா பாருங்க. பட்டித்தவான் பட்டித்தவான். பட்டித்தவதி. ரைட்டிங் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். நான் அதை பக்கத்துல வச்சுட்டு எழுதினா அந்த கனெக்ஷன் போயிடுறது. பட்டித்தவத். ஓகே, இப்ப என்னது இது? நீங்க 3 எழுதியிருக்கேளே. This is formed by using a pratyaya. I told you what is a pratyaya அப்படின்னா suffix. இந்த pratyaya is called tavatu. எப்படி நம்ம துவா, லெப்பு, துமுனு இதெல்லாம் படிச்சோமோ as pratyayas, tavatu, iktavatu, actually it is iktavatu, the kakara will go away, so only tavatu, the u also will be go away, so only tavat will be added. Okay, u will go away, kakara will go away. Okay, எப்படி நம்ம லெப்பு பாட்டோம்? லெப்புல pakara will go away, lakara will go away, only ya will remain. The same way, tavatu pratyaya, kakara will go away, ukara will go away, so tavat will remain. That is the pratyaya. Pratyaya is tavatu, but the content of the pratyaya remaining will be only tavat. It is used in bhutakalam. Bhutakalamna என்னது? லங்லகாரம். Sorry, correct, bhutakalam, but it is used instead of langlakaram. Lakara, not tense. Now, what is this? Is also bhutakalam. Appat, please don't keep your hand on the board, ma. அது வரையறது போர்டு மேல கை வச்செல்லாம். This is also bhutakalam. That is also bhutakalam. But this is lakara, that is pratyaya. நல்ல பாருங்க டிஃபரன்ஸ். ரெண்டுமே பூத்த காலம், ரெண்டுமே இறந்த காலத்தை தான் சொல்லுறது, ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனா ஒன்னு வந்து லகாரா, ஒன்னு வந்து we are using the pratyaya. ஓகே, இது ரெண்டு மட்டும் டிஃபரன்ஸ். அப்புறம் what is the difference? Why here we are using only apatat, but here we are using patitavan, patitavati, patitavat? இந்த லக்காராஸ் யூஸ் பண்ணும்பொழுது there is no tense. Sorry, there is tense, there is no லிங்க பேதம் கிடையாது. பாலக அகச்சத், பாலிகா அகச்சத், மித்ரம் அகச்சத். புரியுறதா? நல்ல புரியலைன்னா கேளுங்க. ஐ எம் எக்ஸ்பிளைனிங் அ கான்செப்ட். ஒரு பையன் போகிறான், பாலக பாலகக அகச்சத் சென்றான். பாலிகா ஒரு சிறுமி சென்றாள், அதுக்கு அகச்சத். நண்பன் சென்றான். மித்ரம் இஸ் ஆல்வேஸ் நபும்சகலிங்கம்.
அகச்சத். மூணுக்குமே ஒரே மாதிரி தான் லக்காரா. So there is no லிங்க பேதம். லக்காரா யூஸ் பண்ணும் பொழுது என்ன லக்காரா என்ன வேர்டா இருந்தாலும், புல்லிங்கமா இருந்தாலும், ஸ்திரீலிங்கமா இருந்தாலும், நபும்சகலிங்கமா இருந்தாலும் நம்ம ஒரே லக்காரம் தான் யூஸ் பண்ண போறோம். Whereas if we come to the pratyaya, which is speaking about the பூத்த காலம், இப்போ பூத்த காலத்துக்கு இந்த தவத்துங்கிற பிரத்யய போடுறோம். இது எதுல போடுறோம்? இது வந்து நம்ம this is an active voiceல தான் இது வரும். ஓகே, this is கர்த்தரி பிரயோக. நேத்தி நம்ம படிச்சோம் பிரயோக பிரயோக the form. என்ன பிரயோகா? கர்த்தரி பிரயோக, வாய்ஸ், active voice. Okay, if the sentence is in active voice only, you can use this tavatu pratyaya. If it is in passive, you cannot use it. First condition. Second condition, this has linga bedam. There is pullinga, there is strilinga, there is napumsakalinga. மூணு லிங்கமும் இதுல இருக்கு. இப்போ இது என்னவா ஆயிடும்? இது வந்து லக்காராவா கிரியாபதமா நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு தாத்து தான் முக்கியம். கரெக்டா? அகச்சத் அப்படின்னா அது எதுல இருந்து வருது? கம் தாத்துல இருந்து. அப்பட்டத் பட்டு தாத்துல இருந்து. ஆனா this படித்தவான் comes from a pratipadikam. Pratipadikamna Rama Shabdam is a pratipadikam. Okay, Rama is a pratipadikam, Sita is a pratipadikam, Vana is a pratipadikam. Like that. Here, Patita, Patitavat. சொன்னேன்ல கடைசியில தவத்து தான் வரும்னு. So Patitavat becomes the pratipadikam. Patitavat Shabdam. Okay, pratipadikam. From that, we get this Patitavan. This Patitavan for Pullinga, Patitavati for Strilinga, and Patitavat for Napumsakalinga. So, Ramaha apatat, Ramaha Patitavan, Sita apatat, Sita Patitavati, Mitram apatat, Mitram Patitavat. புரியுதா? புரியலையா? சொல்லுங்க இப்போ. புரியுது. புரியுது மாதா. This can be used as a Kriya Padam also. This can be used as an adjective also. Why adjective? Because there is a Shabdam. This has got vibhaktis. இப்போ அகச்சத்துங்கிறது டிக்ளைன் ஆகாது. அகச்சத், அகச்சதாம், அகச்சன் பிரதம புருஷ. கரெக்டா? அகச்சத் அப்படி வந்துடும். அகச்சஹ, அகச்சத். அது என்னது? எய்தாமன் இஸ்தம், அகச்சத்தம். அடுத்தது இஸ்தம். இத்தாமன் இஸ்தம் த, அகச்சத, அகச்சம், அம்மாவா ஆமா, அகச்சம், அகச்சாவ, அகச்சாம. இப்படி புருஷத்துல நம்ம டிக்ளைன் பண்ணிடணும். ஆனா இந்த படித்தவான் வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம். நல்லா பார்த்துக்கோங்க, பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இது எப்படி டிக்ளைன் ஆகும்? படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தக, படித்தவந்தம், படித்தவந்தௌ, படித்தவத்தக, இப்படி வரும். அதை பத்திலாம் நம்ம இப்ப பார்க்க வேண்டாம். தட் இஸ் தகாராந்த புல்லிங்க, தகாராந்த ஸ்திரீலிங்க. அதுல படித்தவதி நதி சப்தம் மாதிரி. படித்தவதி, படித்தவத்யௌ, படித்தவத்யஹ, படித்தவதீம், படித்தவத்யௌ. வாட் இஸ் த வேர்ட்? படித்தவதீஹி நதி சப்தம். இது ஜகத், ஜகதி, ஜகதி அது மாதிரி வரும். அதை அதோட வச்சுட்டு படித்தவத் பண்ணுவோம். ஜென்ரலி படித்தவான்
நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் ஆல்சோ இன் யுவர் பிரவேஷா சிலபஸ். ஓகே, அதனால தான் இதை நான் வந்து எடுக்கிறேன். இது வந்து வருது, அடுத்த லெசன்ல எல்லாம் நிறைய வருது. அதனால தான் யூ ஷுட் நோ வாட் இட் இஸ். என்ன பிரத்யை? தவத்து பிரத்யா. தவத்து தவத்து பிரத்யா. தவத்து இப்படி வரும். ஆக்சுவலி இது அப்படிதான் ஒரிஜினல். அதுக்கு இப்போ இதுல இது போயிடும். இது வந்து தகாரா பிளஸ் ஊ வித் சந்திரபிந்து. திஸ் வில் ஆல்சோ கோ. ஸோ ஒன்லி தவத் வில் ரிமைன். இப்போ சப்தம் வந்து பட்டு தாத்து. சின்ஸ் இட் இஸ் சேட், இட் வில் டேக் இடாகமா. இட்டு வரும். அதனால பட்டித்த நம்ம ரிட்ல காரத்துல பார்த்தோம், துமுன்ல பார்த்தோம், பட்டித்தும் பார்த்தோம். அந்த மாதிரி இது இட்டு வரும், இடாகமா வரும். அதனால பட்டித்த வத் சப்தம், பட்டித்தவான். ஸோ நம்ம யாரையா பத்தி சொல்றோம்னா பட்டித்தவான். மாலா பட்டித்தவதி, சீதா பட்டித்தவதி. ஓகே, சஹ படித்தவான், சா படித்தவதி, தத் படித்தவத். புரியுதாமா இது? எஸ் மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மாதா, புரியுது மாதா. we will do some exercises. எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி புரியும். ஓகே, ஓகே. I will do first இதை வந்து பண்ணுவோம். I wanted to do this. இது வந்து சம்பாஷணத்துல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சம்பாவனத்துல வந்து சம்பாஷணத்துல nobody will say இது சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்ப லக்காரத்துல வந்து நம்மளுக்கு புருஷ இருக்கு, கரெக்டா? உத்தம புருஷ, மத்தியம புருஷ. இதுல வந்து புருஷ பேதம் கிடையாது, ஆனா லிங்க பேதம் உண்டு. அங்க லிங்க பேதம் கிடையாது, புருஷ பேதம் உண்டு. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லக்காரா அண்ட் this pratyaya, the usage. Okay, okay, we will see how it is being used. Yeah, I will share this with you and you can see this. Can you see the board? Yes ma'am. எஸ் மாதா. இப்போ வர்த்தமானக அப்படின்னா வர்த்தமான காலம். தட் இஸ் a லட்லக்கார. ஓகே, ஃபர்ஸ்ட் லட்லக்காரத்துல என்ன இருக்கு? கச்சதி. So what it will become in lang lakara? Come on. அகச்சத். அகச்சத். இப்போ அகச்சத்துக்கு இங்க என்ன இருக்கு? கத்தவான். கத்தவான். கத்தவதி also. Okay. Because both lingams we have to use. இங்க லிங்கம் வந்து கிடையாது. லக்காரத்துல லிங்க பேதம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே வேர்டு தான். whereas in தவத்து பிரத்யா you have the லிங்க பேதம். ஆனா இங்க புருஷ பேதம் கிடையாது. Okay, we will see that. பட்டதி படிங்கம்மா. ரெண்டு முதல்ல லங்லக்கார ரூபம் சொல்லுங்க. பட்டத் வரும். இங்க வந்து பட்டித்தவான் அண்ட் பட்டித்தவதி. பட்டித்தவதி. ஏன் வந்து இங்க வர்த்தமானக ஒரு இது போட்டு பூத்தகவும் போட்டிருக்காங்களே, ஆரோ போட்டு? ஆமா, பூத்தகனா பாஸ்ட் டென்ஸ். எப்படி பண்ணலாம்? ஓ ரைட் ரைட் ரைட். இது வந்து பிரசன்ட். ஓ சரி, ஓகே. அப்ப இது வந்து இந்த கத்தவத்து வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு வர்க் பண்ணும். Yes, that's why I said it. It's only பூத்தகால. சரி. ஓகே. It is only for பூத்தகால. Okay.
தட் இஸ் இல்லைங்க, என்னன்னா இப்பதான் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன். கடைசியில சம்திங் எல்ஸ் ஆல்சோ இப்போ ஒரு புதுசா இன்னொன்னும் படிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதா இருக்கு. இது வந்து ஓகே. வெரி ஈஸிமா. திஸ் இஸ் வெரி ஈஸி வென் யூ ஆர் ஸ்பீக்கிங். ஓ நான் நேத்து போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க உத்தம புருஷவை தேடணும். அகம் அகச்சம் பேசும் பொழுது, நாட் ரைட்டிங். ஓகே, உங்களோட எக்ஸாம்ல ஐ டோன்ட் நோ, இதுவும் எழுதலாம் அதுவும் எழுதலாம், போத் ஆர் அலவுடு, பட் ஆல்வேஸ் வி மஸ்ட் ரைட் த லக்காரம். பட் when you are speaking to somebody, ஹ்யஹ அகம் கதவதி சொல்லிடலாம். Because you may not remember sometimes இத்தாமன் இஸ்தம்த அம்மா அவ ஆமா, பட் இது நம்மளுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். கத்தவான் கத்தவதி. That is why in சம்பாஷணம் this is very very useful. ஓகே. I did my homework. அகம் கிருத்தவதி அவ்வளவுதான் சொல்லிடலாம். ஏன்னா இதுக்கு வந்து புருஷ பேதம் கிடையாது, லிங்க பேதம் மட்டும்தான். புரியுறதா? ஓகே. ஓ புருஷ பேதம்னா இது இந்த துவம் அகம் அதுக்கெல்லாம் எது வந்தாலும் இதை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் தான் இந்த இது மாத்தணும்ன்றீங்க. ஓகே ஃபைன். எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க அகம் பட்டித்தவதி துவம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. துவமுக்கும் போடலாம், சகாக்கும் போடலாம், அகம்க்கும் போடலாம். There is no புருஷ பேதம் in this. Okay. But there is லிங்க பேதம். Okay, fine. Okay, but in lakara there is purusha bedam, there is no linga bedam. Okay. For all the three lingams you can use the same. புரியுறதாமா எல்லாருக்கும்? யாருக்கா டவுட் இருக்கா இதுல? டவுட் இருந்தா கேளுங்க. மத்த அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க மத்த. லக்காரால வந்து புருஷ பேதம் இருக்குது, ஆனா லிங்க பேதம் கிடையாது. ஓகே மத்த. ஆனா இதுல வந்து துவத்துல வந்து சாரி துவத்து அதுல வந்து தவத்து பிரத்யேல புருஷ பேதம் கிடையாது, லிங்க பேதம் உண்டு. ஓகே மத்த. புரியுதா மத்த? புரியுது. சோ இது மாதிரிதான் பத்தத்தி. திரிபுர சுந்தரி மேடம், நேற்று நீங்க தான் இந்த பத்தத்தி சப்தம் கேட்டது, யாரோ கேட்டது நேற்று. பத்தத்தி ஃபாலிங் டவுன். ஆமாங்க மத்த, ஆமாங்க முந்தா நேத்து கேட்டாங்க, சுமித் யாரோ கேட்டாங்க தெரியும். சரி, பத்தத்தி ஃபால் டவுன். இப்ப பத்தித்தவான் ஃபெல் டவுன், பத்தித்தவதி ஃபெல் டவுன். ஓகே, இது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? அப்பத்தத். ஆனா இதை சொல்லும் போது எப்படி சொல்லணும்? அப்பத்தத் அப்பத்தத். இதுல வந்து சொல்லும் போது பதித்தவான் சொல்றோம், பதித்தவதி. அதான் லிங்க பேதம் கிடையாது, அதனால பதித்தவான் பதித்தவதின்னு சொல்லிடுறோம் மத்த. ஹலோ, லிங்க பேதம் இல்லமா, புருஷ பேதம். புருஷ பேதம். இதுல வந்து லிங்க பேதம் உண்டு. எஸ் மாதா. அதனால புல்லிங்ல பதித்தவான், ஸ்திரீலிங்ல பதித்தவதி. எஸ் மாதா. எஸ் ரேவதி மேம் அண்டர்ஸ்டுட். பட் அவங்க சுமதி சொன்ன மாதிரிதான் ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் வந்துட்டு இருந்தது. இது ஒரு நியூ கான்செப்ட். பட் நீங்க சொல்ற மாதிரி இது லிங்க பேதம் இருக்கு அப்படின்னு சொல்லி புருஷ பேதம் இல்லாதனால நீங்க சொல்ற மாதிரி ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணு. உங்களோட லெசன்ஸ்ல வரது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, அடுத்தது சொல்லவா மத்தா? சொல்லுங்க, படிங்க படிங்க. காதத்தி மேடம் ஒரு டவுட். லகாரத்தில் புருஷ பேதம் இல்லை இல்லையா? லகாரத்துல தான் புருஷ பேதம் இருக்கு. ஓ, நீங்க நல்லா பாருங்க. நீங்க அகம் சொன்னா என்ன சொல்லுவேன்? இப்ப கச்சதி எடுத்துக்கோங்க. கச்சதி வந்து ராமஹ கச்சதி. ஓகே, அகம் கச்சாமி. கரெக்டா? இங்க வந்து கதவான் அகம். இப்ப ராமஹ கதவான், துவம் கதவதி, அகம் கதவதி. இதுல புருஷ பேதம் கிடையாது. ஓ, புரியுதாமா?
ஆ ஆனா புரியுதுமா. லிங்க பேதம் உண்டு. இங்க ஆம்பளை சாரி புல்லிங்கம்னா கதவான் தான் போட்டா, கதவான். ஸ்திரீலிங்கம்னா கதவதி தான் போட்டா. கதவதி. புரியுதுமா. ஓகே சரி. ஜி க்ளோஸ் த சொல்லவா டோர் ஜி. மாதா? ம். சொல்லுங்க அக்காதத் அடுத்தது. அக்காதத் இதுல வந்து புள்ளிங்கல காதித்தவான் இருக்கு. காதத்தி, ஆமா, காதித்தவான், காதித்தவதி, காதித்தவத், ம். அந்த இதுல. நெக்ஸ்ட் ஸ்தாபயதி சொல்லுங்க. என்ன மாதா? ஸ்தாபயதி. தாப்பயதி, அதாபயத், அதாபயத், ஒரு தாப்பயவான். நிமிஷமா ஜி. ஆஸ்க் க்ளோஸ் த டோர் ஜி. He's shouting so much. Watchman. கதவை சாத்திக்கோங்க. ஸ்தாபயதி. ஸ்தாபயதி, ஸ்தாபித்தவான். ஓகே. ஸ்தாபித்தவான், ஸ்தாபித்தவான், ஸ்தாபித்தவதி, ஸ்தாபித்தவத். லிக்கதி. லிக்கவான், லிக்கவதி, லிக்கவத், ஆ, அலிக்கத். ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்கு? லிக்கித்தவான். லிக்கித்தவான், லிக்கித்தவான், லிக்கித்தவதி, லிக்கித்தவத். ஏன்னா நீங்க தவத்தை ஆட் பண்ணணும்மா. லிக்கு தாத்துவோட நல்லா பாத்துக்கோங்க. தாத்துவோட தவத்தை ஆட் பண்ணணும் எல்லாத்துலயும். அப்புறம் ஈ வேற வருது முன்னாடி. சோ லிக்கித்தவான், லிக்கித்தவத்து தான் பிராத்திபதிகம். சோ லிக்கித்தவான், லிக்கித்தவதி. ஓகே. I will 1 minute. Just stop here. I will share another one. Where is it? வச்சிருந்தேன். Yeah, I'll share this. அதுமா இதெல்லாம் ஓவர் நைட்ல வந்துடாது. ஓகே. You have to go on keeping in your mind and do a lot. Many times இதெல்லாம் வரும். அப்பதான் வரும். இப்ப பாருங்க பாருங்க. இப்ப அத்திய இப்ப நம்ம எங்க இதை யூஸ் பண்ணலாம்? அகம் ஹ்யஹ படித்தவான். கரெக்டா? இப்போ அகம் ஹ்யஹ, ஹ்யஹனா எஸ்டர்டே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவத்து பிரத்யே இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் பூத்தகாலம், ஒன்லி ஃபார் பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது, மறந்துடாதேங்கோ. எதுக்கு வேணாலும் படித்தவான் படித்தவத்தி போட முடியாது. முடிந்து போன ஆக்ஷனுக்கு பாஸ்ட் டென்ஸ்க்கு தான். இப்போ கரோமி எப்படி போடுவேள்? அகம் ஹ்யஹ படித்தவான். ஓகே. அகம் ஹ்யஹ காதாமிக்கு என்ன போடுவேள்? Come on, one of you. காதித்தவான். காதித்த. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. காதித்தவான். ஓகே. காதித்தவத்து தான் பிராத்திபதிகம். சோ காதித்தவான் புல்லிங்கத்துல. ஸ்திரீலிங்கத்துல காதித்தவதி. காதித்தவதி. அகம் ஹ்யஹ தாவாமி எடுத்துக்கோங்க. என்ன சொல்லுவேள்? காதாமி. காதித்தவத். காவித்தவான் இல்ல காதித்தவதி. காவித்தவான் காவித்தவான், தாவித்தவதி. கிரீடாமி
क्रीडितवान् क्रीडितवान् क्रीडितवती ம். क्रीडितवती கச்சாமி गच्छितवान् गच्छितवान् गच्छितवती गच्छितवती கத்தவான். okay கம் தாத்துல இருந்து எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா? கம் தாத்து. கச்சாங்கிறது இஸ் a form. The dhatu is only gum. கம்முல இருந்து கச்ச comes. So gachati comes. So gantavan, sorry, gatavan, gatavati. For gam dhatu, gatavan, gatavati. Likhami ki, that is why I said, இதுல வந்து நம்ம எழுதும் போது எப்பொழுதுமே இந்த துமுனு, அப்புறம் வந்து இந்த துவாவு, இதெல்லாம் துவா கூட இல்ல, துமுனோடு துமுன் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ், இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம்னா அதுல என்னென்ன ரூபம் வந்திருக்கோ அந்த ரூபம் தான் இந்த பிரத்யேகத்துல எல்லாம் வரும். ஓகே, இப்ப துவா பிரத்யேல லிக்கித்துவா தானே சொல்றோம், கரெக்டா? துமுனுக்கு லேக்கித்தும், லேக்கித்தும். அதே மாதிரி இங்க லிக்கித்தவான். ஓகே, லிக்கித்தவான், லிக்கித்தவான். கரோமிக்கு கிரு இஸ் த தாத்து. கிருவோட த வான், கிருத்தவான். இல்ல பாத்துக்கோங்க, கிருத்தவான், கிருத்தவதி. ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். காதித்தவான், காதித்தவதி. கரோமிக்கு அகரோத் is the lang lakara. அப்போ kru is the dhatu. So kritavan, kritavati. Likitavan, likitavati. Gachamiki gum is the dhatu. But gummukum ta varumboludu there is the sandhi rule is there. So gatavan, gatavati. Kadami, kaditavan, kaditavati. Dhavami, dhavitavan, dhavitavati. Kridami, kriditavan, kriditavati. So, see this, it is all given here. Likitavan, nayati parango, you will know that. See, nayati, ni is the dhatu, right? So, nayati will be nitavan. Always the dhatu oda தான் தவத்து வரும். Tavatu will come only with the dhatu. Tavatu will not come with the lakara. So, நயத்திங்கிறதுக்கு நீ is the dhatu. So, நீத்தவான். பஷ்யதிக்கு என்ன தாத்து? திருஷ் தாத்து. So, திருஷ்டவான். Okay? பிருச்சதி, பிருஷ்டவான். Difference. தியஜதி, தியக்தவான், காதித்தவான். ஜானாதி. Janati is to know. Nya is the dhatu. Nya dhatu lada janati var. So nyatavan. Karoti, kritavan. Shrunoti. Shru is the dhatu. So shrutavan. Dadati is dattavan. Okay. Preshayati. Presh is the dhatu. Preshayati is not the form. Presh is the dhatu. So preshitavan. Prakshal. பிரேஷ்னா என்ன அர்த்தம்? என்னமா? பிரேஷ்னா என்ன அர்த்தம்? Preshna to send. Okay. Preshitavan. To publish, to send, many meanings are there. இப்போ ஒரு பத்திரிகையில பப்ளிஷ் ஆயிருக்குன்னா இது நான் வந்து ஆன்சர் பேப்பர் அனுப்பிச்சுட்டேன்னா அகம் பிரேஷித்தவதி. ஓகே, I have sent my answer paper அந்த மாதிரி. பிரக்ஷாலயதி. ஓகே, க்ஷால் தாத்து, பிர இஸ் உபசர்க்கம். ஸோ பிரக்ஷாலயத்தில பிரக்ஷால், ஷால் இஸ் த தாத்து. ஸோ பிரக்ஷாலித்தவான். உத்திஷ்டதி. இது நம்ம ஒரு தடவை பார்த்தோம்னு நினைக்கிறேன். I don't know whether I did it in this class. I don't know. Uttishtati. Tisht. Stha is the dhatu, but stha will change to uttitavan. There are some irregular forms. Just as in English, we have irregular forms. We have irregular things here also. Upavishati will be upavishtavan. Upavishati will be upavishtavan. Sthapayati will be sthapitavan. Okay. Stop.
Stapitavan. சொல்லுங்க. Smarati will be mru dhatu. Okay. Mru is the dhatu. Kru madri, mru is the dhatu. In kru it will be karoti. But in mru it will be smru. That is, smarati will be smru. Smru is to remember. Smarati. So that will be smrtavan. I remembered. So, bhutakalaha. 8500 1800 102 8500 சரியா? Can you hear me? இப்பதான் கேக்குது. இல்ல நான் மியூட் போட்டேன். அது the building, இல்லையா? the lift is under repair போல இருக்கு. People are in and out, they're coming and they are asking my husband to phone up. Okay. So I don't want to trouble the class. That's why I've come to another room. In and out. So, did you try to understand what I'm trying to say? புரியுதா the formation of this? இல்ல புரியுது. எப்படி ஃபார்ம் ஆறுது அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். How it is forming. அப்படி புரிஞ்சுட்டாதான் we can do. 1 minute. I was sharing something and I stopped it here. Yeah. So I saw we were doing this. So இப்ப பாருங்க. Balakaha gatavan, balika gatavati. Okay, so we can say this both. So patitavan 2 பண்ணுங்கம்மா லைனா. கச்சதி. For கச்சதி the lakara ரூபமும் சொல்லிட்டே பண்ணுங்க அப்படியே. Yes, தனலட்சுமி மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்றேம்மா. கச்சதி, கச்சதக, கச்சந்தி. அது வேண்டாம். எனக்கு பூத்தகால லக்காரா சொல்லுங்க. லங் லக்காரா சொல்லுங்க. வெறும் அந்த கச்சதிக்கு மட்டும் என்ன வரும் அத சொல்லுங்க. அகச்சத். அகச்சத். அப்புறம் பக்கத்துல இருக்கிறது என்னது? கத்தவான். கத்தவான், கதவதி. கதவதி. அடுத்ததையும் பண்ணுங்க. அப்பட்டத். படித்தவான். படித்தவதி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ரேவதி மேம் பண்ணுங்க. பததி, அப்பதத், பதித்தவான், பதித்தவதி. கிரீடதி, 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 கிரீடதி. கிரீடதி, அக்ரீடத், கிரீடித்தவான், கிரீடித்தவதி. இந்த வதத்திங்கிறதுல வந்து it will not come as paditavan, it will come as uktavan. Okay, there is a special rule in this. Just for vadati to say avadat is a lang lakara, avadat, but the tavatu form will be uktavan, uktavat. Okay, uktavan, uktavati. Okay, aham uktavati, I said. It's very easy to say. Aham
அவதம் அதெல்லாம் சொல்லறதுக்கு ஞாபகம் வரலைன்னா அகம் உக்தவதி, அகம் ஹ்யஹ உக்தவதி. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணுங்க. Who's the next? பிபத்தி அப்பிபத் பீத்தவான் பீத்தவதி. லிக்கதி அலிக்கத் லிக்கித்தவான் லிக்கித்தவதி. மாதா அடுத்து திரிபுர சுந்தரி நான் சொல்றேன். நயதி அநயதி அநயத் அநயத் சாரிங்க மாதா, அப்பட்டத்து மாதிரி அநயத் நித்தவான் நீத்தவான் நீத்தவான் நீத்தவதி. அதுக்கப்புறம் பஷ்யதி அப்பஷ்யத் திருஷ்டவான். அத இங்க சொன்ன மாதிரி நீங்க உக்தவத்து மாறின மாதிரி இங்கேயும் மாறி இருக்குல்ல மாதா. இங்க மாறி இருக்குன்னா இங்க தாத்து எடுத்திருக்கு. எஸ் மாதா, ஏன்னா திருஷ்ட தாத்து. திருச்சு தான் தாத்து பஷ்யத்திக்கு. எஸ் மாதா. எப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எல்லாத்துக்கும் இப்ப கச்சதிக்கு கதவான் தான் வந்திருக்கு, கம்மு தாத்து தான் எடுத்துட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு கச்சன்னு வரல, அதே மாதிரிதான் இது. ஓகே மாதா. பஷ்யதி அப்பஷ்யத் திருஷ்டவான் திருஷ்டவதி. அதுக்கு அடுத்து சொல்லட்டுங்களா மாதா? பிருச்சதி அப்ருச்சத். இங்க வந்து பிருஷ்டாத்து, அதனால பிருஷ்டவான். ஓகே மாதா. That is a different thing. That is prishtavan, that sandhiனால வருது அது. That is all because of sandhi. This I think I did with you now. கொஞ்சம் முன்னாடி ஸ்மரதி, I don't know, because these people were talking in between. Smarati was one thing I just wanted to say. Smarati, smru dhatu. Okay, smru dhatu. Smru is to remember. So smarati, asmarat, then smritavan. Smru is the dhatu. So smritavan, smritavati. அதே மாதிரி இந்த பிரேஷயதி பிரேஷித்தவான் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்பதே நான் வந்து வேற எக்ஸாம்பிள் என்ன மீனிங் மாதா? பிரக்ஷாலயதி டு வாஷ். பிரக்ஷாலயதி டு வாஷ். பிரக்ஷாலயதி டு வாஷ். ஓகே. இப்போ இது வச்சு நம்ம ஈஸியா இது பண்ணலாம். இப்போ நேற்று என்ன பண்ணினா, எஸ்டர்டே ஹ்யஹ கதவான், ஹ்யஹ படித்தவதி. ஓகே, ஹ்யஹ படித்தவான், ஹ்யஹ படித்தவதி அப்படின்னு சொல்றோம். ஸ்வஹ வரும்போது என்ன வரும்? இது ரொம்ப ஈஸி, நான் சொல்லியிருக்கேன். இது வந்து லகார. This is not a pratyaya. Okay, shvaha is bhavishyat kala. Bhavishyat kala na future tense. அதுக்கு நம்ம லகாரா பார்த்தோம் ஆல்ரெடி. ரிட் லகாரான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரிட் லகாராத்துல என்ன பார்த்தோம்? ஸ்யதி, ஸ்யதஹ, ஸ்யந்தி, ஸ்யசி, ஸ்யதஹ, ஸ்யத, ஸ்யாமி, ஸ்யாவஹ, ஸ்யாமஹ பார்த்தோமா இல்லையாமா? ஞாபகம் இருக்கா? எஸ் மாதா. சோ ஸ்வஹ கரிஷ்யாமி, நாளைக்கு நான் செய்வேன். இது லக்கார. இப்ப பட்டாமிக்கு என்ன சொல்லுவோம்? பட்டிஷ்யாமி. Yeah, here you have to see only the lakara. புருஷ உண்டு இங்க. ஓகே, அந்த படித்தவான் படித்தவத்திக்கு தான் புருஷ கிடையாது. இங்க the புருஷ will be there. பட்டாமி is what புருஷ? Come on, who answered this? உத்தம புருஷ. உத்தம புருஷ ஏகவச்சனம். ஓகே, அப்புறம் அடுத்தது லிகாமி லேகிஷ்யாமி உர்மா. லேகிஷ்யாமி. கச்சாமி தெரியல. கம்மு தாத்து எடுத்துக்கணும் இதுல. கமிஷ்யாமி. ஓகே, கமிஷ்யாமி. அந்த சியா வரும்போது தாத்துவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தீத்தஹ அந்தி சீத்தஹ அது வந்து தேர் ஆல் சார்வதாத்துக்க லகாராஸ். அதான் சார்வதாத்துக்க லகாராஸ். இன் தோஸ் த எண்டிங்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். இன் திஸ் பூதக, திஸ் பவிஷ்யத் கால இஸ் அன் ஆர்த தாத்துக்க லகார. அதாவது டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல இருந்து நம்ம வந்து அதை இது பண்ணும்போது சியானுங்கிற பிரத்யே வருது. அதுல எல்லாம் தீ தஹ அந்தி அந்த பிரத்யே தான் வரும். சோ அது வரும்பொழுது
நம்மளுக்கு இடாகமா இட்டு வரும். நான் சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். எப்போ வந்து சேட்டு தாத்துவா இருந்தானா ஈ வரும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கமிஷ்யாமி. அப்புறம் காதாமிக்கு என்ன வரும்? ஈஸியா பண்ணுங்கம்மா. காதிஷ்யாமி. காதிஷ்யாமி. எஸ். அப்புறம் தாவாமிக்கு தாவிஷ்யாமி. தாவிஷ்யாமி. அப்புறம் கிரீடாமி. கிரீடிஷ்யாமி. அவ்வளவுதான். புரியுறதா இது எப்படி பண்றோம்னு? புரியுதுமா. பட் எல்லாமே அதே மாதிரி வரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாமது. பட் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு இப்ப கச்சாமி, கமிஷ்யாமி, பட்டாமி, பட்டிஷ்யாமி, நமாமி, நமிஷ்யாமி, நஷ்யாமி. சரி, இப்ப நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம், ஈஸியா இருக்கிறத மட்டும் பார்ப்போம். பிகாஸ் இந்த ரூல்ஸோட போகும்போது பார்க்க வேண்டாம். கிரீடாமி, கிரீடிஷ்யாமி, காதாமி, காதிஷ்யாமி, கிரீடிஷ்யாமி, பிபாமி. பிபாமி. Okay, here again there will be a difference, because what is the dhatu for pib? பிபத்தி வருது, ஆனா தாத்து என்னது அதுக்கு? பா. ஓகே, just as the dhatu changes, கம் தாத்துக்கு கச்ச வர மாதிரி பா தாத்துக்கு தான் பிபன்னு வருது. So what is the dhatu? Pa. Pa plus yami, what will come? பவிஷ்யம். பிளஸ் யாமி, பாமி வருமா? பவிஷ்யம் இல்லம்மா, பா பிளஸ் யாமி ஆட் பாஷ்யாமி, பாஸ்யாமி, அவ்வளவுதான். புரியுதா? ஓகே ஓகே. பா இஸ் த தாத்து, தாத்துவோட போங்க. பஷ்யாமிக்கு என்ன தாத்து? திருஷ். திருஷ் தாத்து. அப்போ திருஷோட சியாமி சேரும்போது திரக்ஷ்யாமின்னு வரும். திரக்ஷ்யாமி, இட்ஸ் டிஃப்ரெண்ட். Okay, these are all different dhatus. Let us not see this. But here you have see the forms are given here. 3 ஃபார்ம் கொடுத்திருக்கா பாருங்க. நடுவுல லெட்லகாரா கொடுத்திருக்கா, லெஃப்ட்ல வந்து they have given பூதகால, ரைட்ல they have given the பவிஷ்யத் கால. The present in the middle, past behind, front அடுத்ததுல they have given லிட்லகாரா, which is the பவிஷ்யத் கால. So patati, அதுக்கு படித்தவான், here patishyati, gachati, gatavan, gamishyati, dadati, dattavan, dasyati. இப்ப நம்ம பாஸ்யத்தி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரிதான். கரோதி, கிருத்தவான், கரிஷ்யதி, திஷ்டதி. திஷ்டதி, the dhatu is sta dhatu. So stitavan, sthasyati. See, so the forms are different here. Okay, I think this is something that everyone has to have. Okay, I'll just take a screenshot of this so that you will know what it is. So koncham adavadhu just you have to keep in your mind what we are doing and how it is. Yeah, let me just stop the sharing. Yeah, koncham at least literally you understood of what I did today. At least 50% is okay. I don't expect you to understand 100%. Okay, if you understand 50%, it is more than enough. You can do it. So ipo I will just go to the lesson what we did that day. Okay, so here we were doing this lesson. At that time only I thought I should also teach you this. Here we did this, this we didn't do this. Okay, so we didn't ekaha, eka, ekam, dvau pullinga, dve strilinga, dve napumsakalinga, trayaha pullinga, tisraha napum strilinga, त्रीणी नपुंसकलिंग, चत्वारः पुल्लिंग, चतस्रः स्त्रीलिंग, चत्वारि
நபும்சகலிங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, யூ நோட் த காம்பினேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ். ஏகஹ பாலகஹ, ஏகோ பாலகஹ, சத்வாரஹ பாலகாஹ, சத்வாரோ பாலகாஹ, திஸ்ரஹ பாலிகாஹ, திஸ்ரோ பாலிகாஹ. இப்போ இங்க கிம் சப்தஸ்ய ரூபைஹி யதாயோகம் வாக்கியானி பூரயத்த, அதாவது கிம் சப்தம் யூஸ் பண்ணணும். இப்ப கிம் சப்தம் அப்படிங்கிறது என்ன சொல்றது? வாட்டுங்கிற சப்தம். கிம் சப்தத்துல கஹ கௌகே ஃபார் புல்லிங்க, கா கே காஹா ஸ்திரீலிங்க, கிம் கே காணி ஃபார் நபும்சகலிங்க. இது நம்ம பார்த்துருக்கோம், பட் ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர் இட். கொஞ்சமாவது ஞாபகம் வருதா? எஸ் மாதா. கிம் Yes, கே yes. காணி Yes, மாதா. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு கிம் சப்தத்தோடு என்ன ரூபம் போடணும் பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? வாட் இஸ் கிவன் ஹியர் நெக்ஸ்ட்? ஏதத். நவ் வி ஹேவ் டு see the word என்ன லிங்கத்துல இருக்குன்னு பார்க்கணும். சாரி, என்ன லிங்கம்? ஆமா, கரெக்ட் தான். எந்த லிங்கத்துல இருக்குன்னு பார்க்கணும். இப்ப ஏதத் இஸ் வாட்? நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம். அப்போ முன்னாடி என்ன போடணும்? இட் இஸ் வாட் வச்சனம்? தெரியல. ஏத்தத். ஏதத் சப்தத்தோடு நபும்சகலிங்கத்துல எப்படி வரும்? ஏதத் ஏதே ஏதானி. கரெக்டாமா? தத்தே தானி மாதிரி ஏதத் ஏதே ஏதானி. சோ ஏதத் இஸ் ஏகவச்சனம். ஏ ஏ இல்ல மாதா. கா கா நபும்சகலிங்கம் கிம் ஏத்தத் வருங்களா மாதா? அவ்வளவுதான் வரும். காணி. கிம் இல்லையா? கிம் ஏதத். ஏன்னா நபும்சகலிங்கத்துல கிம் கே காணி வரும். இங்க ஏத்தத் நபும்சகமா போயிடுது. ஓகே, சோ யூ ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் திஸ்? கிம் ஏதத், வாட் இஸ் திஸ்? இப்ப நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க. ஐஎம். ஐஎம் இஸ் வாட் லிங்கம்? ஃபர்ஸ்ட் லெசன்லயே அதான் படிச்சோம். ஐஎம் கஜஹ, ஐஎம் அஜஹ. புல்லிங்க. புல்லிங்கம். ஓகே, சோ வாட் வில் கம்? கஹ அயம். கஹ. கஹ ஐஎம். ஓகே, தென் வாட் இஸ் the third one? இதம் நபும்சகலிங்கம். ம் So கிம் இதம். கிம் இதம். யா, நெக்ஸ்ட் வேற யாரா சொல்லுங்க. துவம். Come on. Dash Shlokam. Shlokam is what lingam? நபும்சலிங்கம். நபும்சகலிங்கம் மாதா. இல்லை, ந- ஸ்லோகஹ தான். ஸ்லோகஹ. ஆனா இது என்ன விபக்தி? அது ராம் ஸ்லோகா. ஸ்லோகஹ ராம திதியா திதியா வந்து தித்தியா. ஓகே, அப்போ ஸ்லோகம். அப்போ எந்த ஸ்லோகத்தை படிக்கிறாய்? அப்ப துதியா என்னது வரும்? கஹ படம். கஹ கௌகே கம் கௌகான். துதியா விபக்தி கம். இதுல கம். கிம் சப்தத்தோடு ரூபமா படிக்கணும். கிம் சப்தத்தோட ரூபம் படிச்சாதான் இது ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, கஹ கௌகே புல்லிங்கத்துல பிரதமா விபக்தி. துதியா விபக்தி என்னது? கம் கௌ கான். கஹ தௌதே தம் தௌதான். அத மாதிரி கஹ கௌகே கம் கௌ கான். சோ இது என்ன வரும்? இங்க என்ன வரும்? துதியா விபக்தி ஏகவச்சனமா இருக்கு. கம். கம். இது விசேஷணமா நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நீ எந்த ஸ்லோகத்தை படிக்கிறாய்? ஓகே, that is coming as a விசேஷணம் to ஸ்லோகம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த சப்ஜெக்ட்னு பார்க்கணும். அங்க வாட் எதுக்கு முன்னாடி டேஷ் வந்திருக்கு? சோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அந்த விசேஷணம் தான் இந்த இடத்துல விசேஷணமா கொடுக்குறா கிம் சப்தத்தை. சோ நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். விசேஷணம் அண்ட் விசேஷ்யம்
will have the same lingam, same vibhakti and same vachanam. அது நம்ம சொல்லியிருக்கோம். I hope you all remember that. Visheshanam and Visheshyam. So balakasya idam dash balakasya pustakam. So kim balaka enna lingam? புல்லிங்கம். புல்லிங்கம். So balakasya. So kim shabdam pullingatla balakasya is what vibhakti? ஷஷ்டி விபக்தி. Shashti vibhakti and vachanam. ஏகவச்சனம். Ekavachanam. ஏகவச்சனம். அப்ப கிம் சப்தத்துல புல்லிங்கத்தோடு ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் என்னது? புரியுறதா? Here, first year. கஸ்ய இதம் கஸ்ய பாலகஸ்ய புஸ்தகம். Unless and until we are thorough with vibhaktis, it is a bit difficult. மாத்தா இங்க புஸ்தகம் நபும்சக லிங்கம் வந்திருக்கு, அப்படி போட மாட்டாங்களா மாத்தா? ஒரு டவுட். அதோடுதான். ஓகே. ஓகே. இதம் புஸ்தகம் அஸ்தி. இது வந்து புஸ்தகம், here it becomes a karma padam. புரியுறதாமா? புரியுதுங்க மாத்தா. ஓகே. அடுத்தது what is the word? படிங்க அந்த சென்டென்ஸ். त्वं ग्रामे वसति. त्वं ग्रामे वसति. வசதி வருதா வசசி வருதா? வசசி மாதா. துவம் வந்திருக்குல்லம்மா? எஸ் மாதா, வசசி. So grame is what vibhakti? Gramaha is pullinga. Grame is what vibhakti? Rami. Saptami. Ekavachanam. Always when you tell the vibhakti, tell the vachanam also to it. அப்ப இதுக்கு கிம் சப்தத்தோடு சப்தமி விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கத்துல வரணும். கஸ்மின். So கஸ்மின் கிராமே வசசி. புரியுதாமா இந்த எக்ஸர்சைஸ்? புரியுது மாதா. மாதா இப்ப கிம் சப்தத்துக்கு நம்ம வந்து லிங்கம் மட்டும் கே நம்ம புல்லிங்க ஸ்திரீலிங்கம் மாதிரி இது எல்லா விபக்தியும் நம்ம எழுதி பார்க்கணும், அப்பதான் புரியும் இல்ல மாதா? ஆமா. ஓகே மாதா. எல்லா விபக்தியும் எழுதிக்கணும். நம்ம எப்படி இந்த தத்து சப்தத்துல சஹ தௌதே தம் தௌதான் தேன தாபியாம் தைஹி சொன்னேன்ல? ஆமாங்க மாதா. அதே மாதிரி சா தே தாஹா தாம் தே தாஹா அது மாதிரி எழுதுறோம்ல? எஸ் மாதா. தயா அது மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா they are all pronouns actually. This is an interrogative word. interrogative word எந்தெந்த மாதிரி क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா நம்ம கேட்கும் பொழுது that vibhakti should be used. கிம் சப்தத்துல 3 லிங்கத்திலையும் அந்த விபக்திஸை நம்ம படிச்சு வச்சுட்டாதான் இந்த மாதிரி எக்ஸசைஸை நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனா படிக்கிறது இருக்கட்டும், அட்லீஸ்ட் எப்படி இதை பண்ணணும்னு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரியுது. சிக்ஸ்த் மட்டும் துவம் கிராமே வசசி வந்து கே கிராமே வராதா? இந்த क्वेश्चन வந்து நீங்க வந்து இத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ரைட். ஓகே. இது வந்து இது த்விதியா விபக்தி வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கிராமே வந்து துத்தியா கிடையாது. கிராமே வந்து ஐ செட் கிராம இஸ் a புல்லிங்க சப்தம். புல்லிங்க. சப்தமி விபக்தி. ஓகே. அப்ப சப்தமி விபக்தி வரும்போது அந்த க சப்தம் வந்து கே இல்லையான்னு கேட்ட அவங்க. கே கிடையாது, கஸ்மின் தான். கஸ்மினா? Because that is a sarvanama shabdam. I told you no today. ஆமா. The sarvanama shabdam will have a different ending. கஸ்மின். ஓகே. ராமே மாதிரி வராது இது. இந்த கிராம is a nama padam. It is not a sarvanama padam. Okay. Sarvanama padams all have a different ending. Okay. So that will be kasmin grame vasasi. In which village do you live? Sorry.
Tvam vasasi. Do you live? ஓகே Okay. கஸ்மின். நான், நீ எந்த கிராமத்தில் வசிக்கிறாய்? இப்ப நான் அந்த கிராமத்தில் வசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவேன்? அந்தம்னா அந்தனா ஐயம் நாட் ஐயம் அந்த I live in that village. In that village. அப்போ Saptami will come there. Grame. அப்போ that is used in Tat Shabdam. புரியுதா? Tat Shabdam only we use. Okay. அந்த கிராமத்தில். அப்போ Tasmin. அதுவும் சப்தமி ஏக வச்சனம். தஸ்மின் கிராமே. துவம்முக்கு பதிலா அகம். வசசிக்கு பதிலா வசாமி. We did this Tvam and Aham question answer no in Pravesha class, I think. Hope you remember it. மாதா இன்னொரு தடவை சொல்லுங்க மாதா. துவம் இப்போ துவம் கஸ்மின் கிராமே வசசின்னு கேக்குறோம். நீ எந்த கிராமத்தில் வசிக்கிறாய்? உங்களை நான் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவேன்? இப்ப நான் என்ன கேட்டேன்னா நீங்க ராமநாதபுரம் கிராமத்தில் சொல்ல மாட்டேன். நான் ஒரு நான் சும்மா ஆன்சர் கொடுக்குறேன். நான் அந்த கிராமத்தில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் தட் வில்லேஜ். தட்டுக்கு நீங்க எடுத்துன்னு வாங்கன்னு. அப்போ இன் தட் வில்லேஜ், அந்த கிராமத்தில். அந்த கிராமத்தில் சொல்லும் பொழுது கிராமத்தில்ங்கிறது சப்தமி வந்ததுனால அந்த அந்தங்கிறது விசேஷணமா இருக்கிறதுனால அதுவும் சமான விபக்தி, சமான லிங்கம், சமான வச்சனம் இருக்கணும். கரெக்டா? அதே இது இருக்கணும். அப்போ அது அந்தங்கிறது தட். அது அப்ப தத்து சப்தம். ஓகே. கிம் சப்தத்துல கஸ்மின் வந்த மாதிரி தத்து சப்தத்துல தஸ்மின் வரும். ஓகே. தேன தாபியாம் தைஹி, தஸ்மை தாபியாம் தேபியஹ, தஸ்மாத் தாபியாம் தேபியஹ, தஸ்ய தயோஹோ தேஷாம், தஸ்மின் தயோஹோ தேஷு. விபக்தி ரூபங்கள் நீங்க சொல்றது இப்போ தத் சப்தத்தை படிக்கும் போது இது தெரியும். தெரியுதாமா? மத்த இது தத் சப்தம் படிக்கும் போது புரியுங்களா? தத் சப்தம் படிக்கணுமா? படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அதாவது ஏத்தத் சப்தம், இதம் சப்தம், ஓகே, தத் சப்தம், கிம் சப்தம். These are all you sarvanama shabdams which we have to learn in all the 3 lingams. 3 லிங்கத்திலேயே அதை படிச்சாதான் நம்மளால பண்ண முடியும். அப்பதான் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஈஸியா இருக்கும் கொஞ்சம். ஓகே, just stop. Is the recording still on? Okay.